இந்தியாவிலேருந்து அவரோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஒருத்தங்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். வந்தோடனே கொடுக்கறதுக்கு இந்த ரோஸ் மில்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அர்பன் டிலைட்லேருந்து ரோஸ் சிரப் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன்ல, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். பேசிக்காகவே எனக்கு ரோஸ் மில்க் ரொம்பவே பிடிக்கும். நடுவில் இருந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவருக்காக ரொம்பவே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துச்சுல, அதனால ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இதை குடிச்சு. இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்க. டின்னருக்கு வந்து சப்பாத்தி பிளாக் சன்னால கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்குல கட்லெட் மாதிரி, ஆனால் கட்லெட் இல்லை. தென் சாலட் அவங்க வந்த பின்னாடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கார்ன் கூடவே குக்கும்பர் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் அண்ட் பன்னீரையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் பிளாக் சால்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக. ட்ரெஸ்ஸிங்காக கர்ட் பன்னீர் வச்சு ஒன்று பண்ணியிருந்தேன், கடைசியாக ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. அது கூட பீனட். இந்த ரோஸ் மில்க் அப்படியே கூலிங்காக குடிக்கிறதுக்கு செமையாக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபேவரட் ரோஸ் மில்கா இல்லை பாதாம் மில்கா?